ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கிற மாதிரி முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மசாலாவுக்கு நல்லாவே பொன்னிறமாக வரணும், அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து வதக்கும்போது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி சீக்கிரமாக வெளியே வந்து வெங்காயம் நல்லாவே சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டை வந்து இடித்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சை இடித்து சேர்க்கும்போது இந்த ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரைச்சி சேர்க்குறத விட இடித்து சேர்க்கும்போது இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அதோட வாசனையே வேறு தான். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டு வேக விடணும். இப்போ தக்காளி பாதி அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கும் போது இந்த மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் இந்த மசாலாவுக்கு தேவையான நம்ம தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான நம்ம உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்கும்போது அது நல்லா சுண்டி வரும். இந்த டைமில் நான் இங்கே ஒரு 10 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஒரு முட்டையை 4ஆக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. இப்போ இதை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இங்கே ஒரு 5 முட்டையிலேருந்து மஞ்சள் கருவை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம லாஸ்ட்டில் இறக்கும்போது சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இதில் இருக்கிற மஞ்சள் கருலாம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிரேவி திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த 5 முட்டையோட மஞ்சள் கருவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ஆர் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், பருப்பு குழம்பு, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.